வாராகி, என்னுடைய அன்பு தங்கமே, என்னுடைய பிள்ளையே, வா. உன்னைதான் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டும் இருந்தேன். நீ என்னை ஏன் மதிப்பது இல்லை? எனக்கு புரியவே இல்லை. ஒருவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து காட்டினால் மட்டும்தான் அவனை மதிப்பீர்களா? மனிதர்களையும் அதைத்தான் செய்கிறீர்கள், இறைவனையும் அதைத்தான் செய்கிறீர்கள் நீங்கள். மனிதருக்குள் மனிதர்கள் தான் ஒருவன் ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் மட்டும்தான் அவனை மதிக்கிறான். மற்றபடி அவன் மதிப்பது கிடையாது. சரியா? அதே போல தெய்வங்கள் ஒரு விஷயத்தை செய்தால்தான் அந்த தெய்வங்களை மனிதர்கள் வணங்குகிறார்கள். இல்லை என்றால் கோவிலுக்கு வந்தால் கூட இந்த தெய்வம் எனக்கு ஒன்றும் செய்வதில்லை, நான் ஏன் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியே ஒரு தெய்வம் ஏதாவது செய்துவிட்டது என்றால் அந்த தெய்வத்தின் கோவிலை தாண்டும் பொழுது வணங்கிவிட்டு போகிறீர்கள். ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் புரிந்து கொள்ளவில்லை. தெய்வங்கள் யாரையும் பிரித்து பிரித்து பார்ப்பது கிடையாது. உங்கள் காலமும் நேரமும் தான் உங்களை இந்த அளவு சித்திரவதை செய்கிறதை தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தெய்வங்கள் செய்வது கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அது தெய்வத்துடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான். நீங்கள் இந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என்பதனால் அது என்னுடைய ஒரு தைரியத்தினால் மட்டும்தான். தெய்வம் நிச்சயமாக காப்பாற்றும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடிக்கடி சொல்வாயே, அந்த ஒரு விஷயம்தான். அதனால் எப்பொழுதும் தெய்வத்தை வெறுக்காதீர்கள். என்னை மட்டும் அல்ல தங்கமே, இந்த வாராகி நான் என்னை மட்டும் சொல்லவில்லை, ஒவ்வொரு தெய்வத்தையும் சொல்கிறேன். எல்லா தெய்வத்தையும் ஒவ்வொருவரும் செய்தால் தெய்வம் நல்லவர்கள், செய்யாவிட்டால் தெய்வம் நல்லது இல்லை, இப்படி என்று பார்க்கிறீர்கள். தெய்வத்தை எப்பொழுதும் அமைதியாக பாருங்கள். தெய்வம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் முதலில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எந்த தெய்வமும் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யாது, உங்களை வாழ வைக்கும். அது மட்டும்தானே தவிர உங்கள் கர்மவினை மட்டும்தான் உங்களை வாழ்க்கையை பாதிக்கும். அந்த கர்மவினையிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கான தைரியத்தை கொடுப்பது நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைப்பது ஒவ்வொன்றும் நடக்க செய்வதும் நீங்கள் வணங்கும் நம்பிக்கையோடு வணங்கும் தெய்வங்களால் மட்டும்தான். நம்பிக்கையோடு இருங்கள். காலம் முழுவதும் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு எப்படி வேலி இருக்கிறதோ நாலாபுறமும் அதுபோலதான் தெய்வங்கள். உங்களை சுற்றி ஒரு வேலியை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். எங்களை மீறி யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர முடியாது, துரோகத்தை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது யார் வந்து உனக்கு என்ன செய்ய முடியும்? அதை நீ சொல் பார்க்கலாம். உன் கர்ம வினையானது ஏற்கனவே நீ செய்த பாவத்தினால், போன ஜென்மத்தில் நீ செய்த விஷயத்தினால் இப்பொழுது சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும் முழு விஷயத்தையும் என்றால் உன்னால் தாங்க முடியாது என்பதனால்தான் நானும் பாதி எடுத்துக்கொண்டு மீதி கடுகளவு உனக்கு தந்திருக்கிறேன். எல்லா நேரத்திலும் எங்களுடைய பாதையும் எங்களுடைய கைப்பிடியிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் எந்த பாதையில் உன்னை அழைத்து செல்கிறேனோ அந்த பாதையில்தான் நீ பயணிக்கிறாய். ஒரு நாளும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அமைதியோடு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நல்ல காலம் உனக்கு பிறக்கும். நல்ல நேரத்திற்காக ஏங்குகிறாய். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தடுமாறி விடாதீர்கள். உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய கனவுகளும் என்னவென்பதை நான் அறிந்து அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை நானே செய்து தருவேன். புரிந்து கொள் தங்கமே. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எப்பொழுதும் நீ எல்லா விஷயத்திற்கும் குழம்புகிறாய். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதைப்படி நீ நடந்து கொள். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு வைத்து கொள்ள முடியும், நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பியது போல உங்களால் உருவாக்கவே முடியும். அதனால் இந்த காலத்தை அந்த காலத்தை என்று எல்லாம் நினைக்காமல் இப்பொழுது உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் இப்பொழுது உருவாக்கும் இந்த காலமானது எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் கவலையோடும் உடலில் சோர்வோடும் இருந்தால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை யாரால் தெரியுமா காப்பாற்ற முடியும்?
உங்களால் தான். ஒருவன் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறான் என்றால் மற்றவன் சொல்வான், நீ எழுந்திரு எழுந்திரு என்று. அதனால்லாம் அவன் எழுந்திருப்பது கிடையாது. இதே அவன் ஏதாவது மருத்துவர் மாத்திரை தருகிறார் என்பதற்காகவெல்லாம் அவன் எழுந்திருப்பது கிடையாது. அவனுடைய மனதில் எந்திரித்து விடுவோம், நம் நடந்து விடுவோம் என்று தைரியம் இருக்கும் பொழுதும் தன்னம்பிக்கை இருக்கும் பொழுதும் தான் அவன் எந்திரிக்கிறான். அவன் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி அவன் பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வருகிறான். அதை விட்டுவிட்டு அடுத்தவர் சொல்வதெல்லாம் மனமானது ஏற்றுக்கொள்ளாது. ஏன், நான் இப்பொழுது சொல்கிறேன், இதை அப்படியே ஞாபகம் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த விஷயத்தை நீ செய்ய போகிறாயா? நீ எப்பொழுதும் என்ன செய்வாய்? கேட்பதோடு சரி, அடுத்தடுத்த விஷயத்தை எல்லாம் உன் இஷ்டத்திற்குத்தானே செய்கிறாய். அதுபோலத்தான் உன்னுடைய மனதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீயாக முடிவெடுத்து செய்யும் விஷயங்கள் மட்டுமேதான் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உனக்கு தரும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் இருங்கள். வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் மருந்தாக நான் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு வழியிலும் நான் உனக்கு மருந்து போடுவேன். ஏகப்பட்ட பிரச்சனைக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் தரும் ஒரு சத்திய வாக்கு. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இது உலகத்தின் பங்கு. வேடிக்கை பார்த்து கேலி செய்வது மட்டும்தான். நீ உழைக்கிறாய், நீ வெற்றி அடைகிறாய், தோல்வி அடைகிறாய், அது உனக்கானது. மற்றவன் சொல்லும் கருத்துக்கள் எதையும் உன் மனதுக்குள் வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நித்தம் நரகத்தை நீயே உருவாக்கி கொள்ளாதே. யார் தெரியுமா வாழ்க்கையில் கேலி கிண்டல் செய்வாய்? எந்த வேலையும் செய்யாமல், எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த விதத்திலும் அடிபடாமல் பாதுகாப்பாக அடுத்தவனுடைய காலில் நின்று வாழ்கிறான் பார், அவன் மட்டும்தான் எப்பொழுதுமே கேலி கிண்டல் செய்வான். அவனுக்கு தெரியாது தோல்வியடைந்தால் எவ்வளவு வலிக்கும் என்று, வெற்றியை பார்த்தால் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால்தான் அவன் கேலி கிண்டல் செய்கிறான். விமர்சனம் செய்பவர்களையும் கேலி செய்பவர்களை கிண்டல் செய்பவர்களையும் பார்த்து எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை நீ மாற்றிக்கொள்ளாதே. அமைதியோடு இரு. இன்று நான் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி காத்து கொண்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியினை தருவேன். நான் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன். நம்பிக்கையோடு இரு. எல்லா நேரமும் நான் உனக்காகவே இருப்பேன். ஜெய் வாராகி.